வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒருத்தருக்கு வந்து லம்சமான அமௌண்ட்டு கைக்கு வந்து போனஸா வந்துச்சு அப்படின்னா, அவர் உடனே வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வரணுமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபியில் போடலாம் அத அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வரணுமா சார்? அது அமௌண்ட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சிலருக்கு வந்து ஒரு ₹10,000 ₹20,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அது என்ன மாதிரியான அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான பணம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, ஒரு 1.5 lakhs அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். இல்லை சின்ன அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதை உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஸோ ஒருத்தருடைய நிதிநிலையை பொறுத்து தான் நம்ம வந்து இது கரெக்டாக சொல்ல முடியும். சார், இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த போனஸ் அமௌண்ட்டை வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ண வராரு, அவரோட ஃபஸ்ட்டு சேலரினே வச்சுக்கலாம்ல. அப்போ வந்து என்ன அப்படின்னா அவருக்கு போனஸ் வருது. அஃப்கோர்ஸ் அவர் மந்த்லி வாங்கியிருப்பார். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு தான் போனஸ் வருது, ஒரு பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம இதில் சில அசம்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அவர் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்துற சம்பளம் வந்து அவரோட வீட்டு செலவுக்கு மற்ற விஷயங்களுக்கே போகுது அப்படின்னு போனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்து நிற்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து இன்சூரன்ஸ், அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது கண்டிப்பாக எடுக்கணும். நிறைய பேருக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, பட் அதுவும் பத்தாது. அதை தவிர்த்து தனியாகவும் எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற அளவில் புரிஞ்சிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் சின்ன வயசுலேயே எடுத்து வச்சிடணும். அது வந்து 60 வயசுக்கு மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு போனஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சிடணும். அடுத்தது வந்து அவங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த பெரிய பணம் வந்ததுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கும் சரியாக பண்ணுறதுக்கும் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வரணும். அப்போது நீங்கள் உடனடியாக வந்துட்டு ஓகே எனக்கு பல்க் அமௌண்ட் வந்திருக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்கும். சின்ன வயசில் ஒரு பணம் பார்க்குறோம், அது பெரிய பணம் பார்க்குறோன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும், எடுத்த உடனே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. பட் அப்படிலாம் வராமல் ஸ்டார்ட் ஸ்மால். அதுக்கு ஸ்டார்ட் ஸ்மால்னால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் உள்ளே வாங்க. பணம் எப்படி பணத்தை வந்து பெருக்கி தருது அப்படிங்கிறத கண்ணால் பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேருக்கு வாங்க. சரி, என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாம், அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிச்சிருக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சிட்டாருன்னா அவர் டேரெக்டாக வரலாம் அர்த்தம் இருக்குது. ஆனால் வேறு துறையில் இருக்கிறவங்க ஸ்டார்ட் ஸ்மால், அது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பரிந்துரை செய்கிறோம். சார், இப்போ ஒரு அந்த அமௌண்ட் போனஸ் அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அவர் ஷேர்ஸில் போடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவருடைய தாட் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் நம்மளுக்கு நிறையா வந்துடும் அப்படின்ற ஒரு இது இருக்குமா? இல்லை நம்ம லாஸ் ஆகிட்டோம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் சார் அவருக்கு? ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்து இந்த லாஸை பற்றிலாம் தெரியாது. அவங்களுக்கு அந்த லாஸ் எவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. என்னென்னா நம்ம வந்து கோல்டு லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி பழகிருக்கோம். அதை தாண்டின உடனே அவங்க எல்லாருமே பேசுகிறது என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் வருமானம் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் டிவியில் எல்லா இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சென்செக்ஸ்னு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு கிளாமர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படியே இருந்தாலுமே நம்ம இன்னுமே நிறைய பேர் இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரல, அது ஒரு விஷயம் இருந்தாலுமே புதுசாக வர்றவங்க, அதுவும் இந்த 23, 24 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி. எப்படி ஒரு ஐஃபோன் வச்சுருந்தா 4 பேர்கிட்ட சொல்லலாமோ அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் வாங்குறேன் விற்கிறேன் அப்படிங்கிறது வந்து பெருமையாகவும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எங்களோட ஐடியல் கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே தான். ஏன்னா அவங்க அந்த 10 வருஷம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இஎம்ஐ போட்டு வீடு வாங்குறது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு தான் வருவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பல்கான அமௌண்ட்டு சின்ன வயசில் பார்க்குறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதில் நிறையா பணம் சம்பாதிச்சிடலாம், பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வருவாங்க. அது கண்ணு முன்னாடியே ஏறி இறங்கும் போது ஒரு ஷேர்லாம் ஒரு நாளைக்கு 20% ஏறும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் அது வந்து உண்மை கிடையாது. நம்ம பணக்காரர் ஆகணும்னா அதிர்ஷ்டத்தால் ஆக முடியாது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டதுனாலே ஆக முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். அந்த ப்ராசஸ் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராசஸ்ன்னு இருந்தால் தான் நீங்கள் வருடம் தோறும் அந்த ப்ராசஸை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஐடியல் ப்ராசஸை வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இதில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர நான் வந்து எனக்கு யாரோ ஒரு ஷேர் சொன்னாங்க, அந்த ஷேர் வந்து 50 காசில் இருக்குது, ₹1 இருக்குது, நான் ஒரு 10,000 ஷேர் 20,000 ஷேர் வாங்கிட்டேன்னா அந்த ஷேர் ₹1000 போகும், அப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், இப்படிங்கிற நிலமை அந்த தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு அப்போ இருக்கும். ஆனால் அதை விலக்கி வச்சுட்டு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் கவனம் செலுத்தணும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போது அவரோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இப்போ சேலரி பர்சன் வந்து
போனஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த போனஸ் அமௌண்ட்டை, அந்த பல்கான அமௌண்ட்டை அவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கோல்டு, ETF ஸோ இதுலலாம் அவங்க போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதில் எது சார் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? நான் இதை 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து போனஸ் பெரிய அமௌண்ட்டாக வந்தாலுமே ஒரு 35-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு அதை விட செலவு அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக. இல்லைனா கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, நான் ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. 2வது தரப்பு வந்து ரொம்ப சின்ன வயசில் இருப்பாங்க. பெரிய பணம் வரும்போது அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கோல்டு ETFல போடுறேன், சில்வரில் போடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறேன். நம்ம சொல்லும் போதே பாருங்களேன், போடுறேன்னு தான் சொல்கிறோம். நம்ம யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. என்கிட்ட பணம் வந்தது, அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எங்கேயாவது போட்டு வைக்கணும். ஸோ அப்படி தான் போட்டு வைக்கிறாங்க. பட் நான் இதுக்கு போன கேள்வியிலே நான் பதில் சொல்லிட்டேன். நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜை பொறுத்து தான் இருக்கணும். ஸோ அந்த நாலேஜை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணணும்னா ப்ராசஸில் தான் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி. உங்ககிட்ட ஃபோன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, கோல்டு, சில்வர், ETF எல்லாமே வாங்கிடலாம். அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அவங்க அந்த மாதிரி அலோகேஷன் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இந்த இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்ன மாதிரி அந்த இன்சூரன்ஸஸ் எடுத்துருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன அலோகேஷன்ஸ் பண்ணுங்கள், ஒரு 10%. அப்புறம் கோல்டு, சில்வர் ஒரு 10% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் சரியான அலோகேஷன்ஸாக இருக்கும். இது கூட நம்ம கற்றுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைகள்லாம் இருக்குது. அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, 5 வருஷத்துக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங்கில் பரபரப்பாக எல்லா இடத்துலையும் போய் புதைச்சி வச்சிடாதீங்க. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது அந்த பணம் உதவாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 25 வயசில் இருக்கிறீங்கன்னா அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. சார் அதே மாதிரி இப்போது மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அது ஏன் வந்து பயப்படுறாங்க, அதை எப்படி சமாளிக்கணும்? இப்போ ஹையில் இருக்கிறப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? மார்க்கெட்டை பற்றி பயப்படுறவங்க வந்து எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. அது ஹையில் இருந்தாலும் பயப்படுவாங்க, கீழே போனாலும் பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது தான் அதிக ஆர்வத்துடன் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, அதிக ரிட்டர்ன் தருது. நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து அது ஒரு 5%, 10% இன்க்ரீஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் பயமே இருக்காது. எப்போ பயப்படுவாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்போது தான் பயப்படுவாங்க. ஐயோ இதுக்கு மேலே போயிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்டு வச்ச பணம் வந்து ஒரு 40%, 50% கீழே போகும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறேன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கீழே இருக்கும்போது விற்றுருவாங்க. மார்க்கெட் அப்படி தான் இயங்குது. ஆனால் மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சவங்க கரெக்டாக கீழே வரும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேலே போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சரியான ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் நியூஸே பாருங்களேன், மார்க்கெட் கீழே போகும்போது எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருக்கும். ரிசெஷன் வரப்போகுது, ஷேர் மார்க்கெட் இதுக்கு மேலே ஒன்றுமே பெருசாக வளராது, இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே இருக்கும், 10 வருஷத்துக்கு இருக்குன்னு ஒரு நியூஸ் வரும். இதுவே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து உலகமே வந்து ஒரு வண்ணமயமாக ஆயிடுச்சு, நம்ம போட்டோன்னா பெரிய அளவில் பணம் தருவோம் அப்படின்னு அந்த மூடே வந்து மாறிடும். ஆனால் மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சவங்க இது ரெண்டுத்தையுமே வந்து சரிசமமாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அலோகேஷன்ஸ் மாற்றுவேன் அப்படின்னு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போதும். மார்க்கெட்டை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு கடிவாளம் வேணும். அதை தான் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும், எதில் வேணாலும் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எதில் போட்டாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி நம்ம போட்டால் மட்டும்தான் ஒரு பீஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோல்டு நிறைய மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோட 5 லட்சம் 10 லட்சத்தை வந்து நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேலே போன கோல்டு திருப்பி கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவசர தேவைக்கு என்ன பண்ணுவாங்க, எதை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை வித்துட்டு வருவாங்க. நான் கோல்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ புதுசாக அது வந்து ஒரு ஆர்வம் வந்ததுனால இது ஷேருக்கும் பொருந்தும். நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி நிறைய எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட் 30%, 40% கீழே போகும்போது அவங்களுக்கு ஒரு அவசர தேவை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நஷ்டத்தில் தான் அந்த பங்குகளை விட்டுட்டு வெளியே வருவாங்க. ஸோ அவங்க லாஸை புக் பண்ணிடுறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும்.
உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ப்ளஸ் அதுக்கு மேலே நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா டெட் அலோகேஷன்ஸ் வைக்கணும். எங்கள் கிளைண்ட்டுக்கெலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ரொம்ப கீழே போச்சு. மறுபடியும் 2 மாதத்தில் அது மேலே வந்துருச்சு. 30% கீழே போச்சுன்னா 30% மேலே வந்துடுச்சு. ஆனால் அது எப்போதுமே நடக்காது. சில நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் மார்க்கெட் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காது, ரிட்டர்ன்ஸே கொடுக்காது. ஆனால் திடீர்னு 5வது வருஷம் அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கொரியா மார்க்கெட்டே நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 22, 23, 24 வந்து ஃப்ளாட்டாக இருந்தது, எந்த இன்க்ரீஸும் இல்லை. பட் அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அது வந்து 3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இயல்பு. ஸோ அந்த இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வடிவமைக்கணும்னா அதுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வராதிங்க. சார், இப்போ அந்த அமௌண்ட் நம்ம போனஸ் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அது இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை நார்மலாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்? அகைன் இது நம்ம நாலேஜை பொறுத்து தான். நமக்கு வந்து நாலேஜ் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. நான் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு வைங்க. இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஆனால் எனக்கு வந்து நல்லா நாலேஜ் தெரியும், எனக்கு ஒரு ஷேரை பற்றி படிக்க பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோட பிஸ்னஸ் மாடல் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த கம்பெனி கண்டிப்பாக வந்து வளர்ச்சியை கொடுக்கும், இதோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அவங்க வந்து க்ரோத்துக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இப்போ ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு அப்டீட்டாக இருக்கிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான ஒரு விஷயம். இங்கே தப்பு என்ன நடக்குது அப்படின்னா, நாலேஜே இல்லாமல் ஆசையால் மட்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆசையால் மட்டுமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் தப்பாக முடியுது. அப்படிப்பட்டவர்கள் இண்டெக்ஸில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். சார், அதே மாதிரி ஒன் டைமாக அந்த போனஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா சார்? நம்ம போனஸ் அமௌண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெல்த் கிரியேஷன்ஸ் நடக்காது. இது வந்து அகெயின் லாட்ரியோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஒரு லாட்ரி அடிச்சதுன்னா நீங்கள் உடனே பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. நம்ம பணக்காரர் ஆகிறது இல்லை வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். நாம் இதில் முக்கியமாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு குவாண்டம் ஆஃப் மணி மட்டுமே வந்து வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் இனிமையாக வாழ்வதற்கு நம்ம பணம் நமக்கு வந்து உதவி புரியணும். நம்ம மனசில் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது. எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ண போகிறேன், இன்சூரன்ஸ் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் ஐஃபோன் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி யோசிக்கவே கூடாது. பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேட்டஸ் தான் நம்ம வந்து வெல்த் கிரியேஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இல்லை ஒரு வாட்டி லாட்ரி அடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக அடையவே முடியாது. ஒரு ப்ராசஸ் அலோகேஷன்ஸ் நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ண வச்சா மட்டும் தான் நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ சார். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.